ஆரோக்கிய உரை. இன்று நமக்கு எலும்புகளின் அமைப்பும் பராமரிப்பும் என்ற தலைப்பிலே ஹீலர் கார்த்திகா அம்மா அவர்களுடைய சிந்தனை உரை அருள உள்ளார்கள். அவர்களை பற்றிய சிறு குறிப்பு. கார்த்திகா அவர்கள் மனவளக்கலை அன்பர் என்பது சிறப்பு. அவர்கள் ஆசிரியர் பணி நாராயணா பள்ளியிலே மேத்ஸ் டீச்சராக பணியாற்றியுள்ளார்கள். ஹீலர் பாஸ்கர் அவர்களுடைய வகுப்பு இவருக்கு பெரிய மாற்றம் தந்தது. அவர் மூலம் மருந்தில்லா மருத்துவம் என்று அறிந்து அக்குபஞ்சர் பற்றிய ஒரு புரிதல் ஏற்பட்டு அதன் மூலமாக சிறந்த குருமார்களாக இயற்கை குமார் ஐயா அவர்களும் மகேஷ்குமார் ஐயா அவர்களும் கோதண்டராமன் அவர்களின் தலைமையில் அக்குபஞ்சர் படித்து பட்டம் பெற்று அங்கேயே ஆசிரியராக பணியாற்றுகிறார். ஆசிரியர் பணி மூலம் தனக்கு பாடம் நடத்துவது ரொம்ப பிடிக்கும் என்றும் அதுவே தன்னுடைய சேவையாகவும் கருதுகிறார். இன்றைய சிறப்பு சிந்தனை உரையாக எலும்புகளின் அமைப்பும் பராமரிப்பும் என்ற தலைப்பிலே நம் உடலை பற்றிய சரியான புரிதலை நமக்கு சிந்தனை உரையாக அருள வந்துள்ள ஹீலர் கார்த்திகா அவர்களை மெய்யன்பர்கள் மற்றும் தமிழ் ஆனந்த யோக அருட்தொண்டர்கள் அனைவரின் சார்பாகவும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி மகிழ்வோடும் அன்போடும் வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா, துவங்கலாம். எல்லாருக்கும் மாலை வணக்கம். வாழ்க வளமும்மா. இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்கெலிட்டல் சிஸ்டம், அதாவது எலும்பு மண்டலம். ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் ஸ்கெலிட்டல் சிஸ்டமோட அனாட்டமி எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கு என்னென்ன அப்படின்ற டீட்டெயிலா கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் அதை எப்படி பராமரிக்கலாம் அப்படின்ற உணவு முறைகள், அக்குபஞ்சர் ரிலேட்டடா அதை எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படின்றத நம்ம கடைசியா பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம் அப்படின்னா எலும்பு மண்டலம். இத மூணா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் எலும்புகள், போன்ஸ், நெக்ஸ்ட் லிகமெண்ட்ஸ், அப்புறம் டெண்டான்ஸ். எலும்புகள் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த லிகமெண்ட்ஸ்னா என்ன, டெண்டன்ஸ்னா என்ன அப்படின்னு சும்மா சுருக்கமா பார்த்துட்டு அதுக்கப்புறம் டீட்டெயிலா எலும்புகள் பத்தி பார்க்கலாம். இந்த லிகமெண்ட்ஸும் டெண்டான்ஸும் என்ன பண்ணுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துலாம். இந்த லிகமெண்ட்ஸ் அப்படின்றது என்னன்னா, நம்ம உடம்புல இருக்க ஒரு போனையும் இன்னொரு போனையும் கனெக்ட் பண்றத நம்ம லிகமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நம்ம கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஹார்ம்ஸையும் இந்த எல்போக்கு கீழே இருக்க அந்த ரீஜனையும் இந்த ரெண்டு போனையும் இணைக்கிற அந்த இடத்த லிகமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் டெண்டன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு போனையும் ஒரு மசிலையும் இணைக்கிறதா டெண்டான்ஸ். ஸோ ரெண்டு போனையும் இணைக்கிறது லிகமெண்ட்ஸ். ஒரு போனை ஒரு தசை கூட, ஒரு மசில்ஸ் கூட இணைக்கிறது டெண்டான்ஸ். ஸோ இது எலும்பை பத்தி படிக்கிறப்ப இதையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அதனால என்னன்றத தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம எலும்புகளுக்குள்ள போலாம். இப்போ நம்ம பாடியில நம்ம நிறைய மூமெண்ட்ஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் நடக்கிறது, ஓடுறது, குதிக்கிறது, குனியறது, நிமிறது, இப்படி எல்லா மூமெண்ட்ஸுமே பண்றோம். ஒரு குழந்தையா இருக்கிறப்ப தவழ்றது, இது எல்லாமே நம்மளால பண்ண முடியும். ஓகேங்களா? சோ இது எல்லாத்தையும் பண்றதுக்கு நமக்கு காரணமா இருக்கிறது நம்மளோட ஸ்கெலிட்டல் சிஸ்டம் தான். ஸ்கெலிட்டல் சிஸ்டம்னா எதை சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட போன்ஸும் ஜாயின்ஸ், இததான் ஸ்கெலிட்டல் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஸ்கெலிட்டல் சிஸ்டம்ஸ் விச் இன்க்ளூட்ஸ் என்னென்ன அப்படின்னா போன்ஸ் அண்ட் ஜாயின்ஸ். இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம் வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை ஒரு நம்மளோட ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் பாடின்னு கூட சொல்லலாம். நம்ம உடம்புக்கு உருவத்தை கொடுக்கறது இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம். ஹலோ, நம்ம உடம்புக்கு உருவத்தை கொடுக்கறது இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம். இப்போ அதாவது நம்ம ஒரு ஃப்ரேம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரேம் போட்டோ இருக்கு, அந்த போட்டோ அப்படியே நம்ம டேபிள் மேல வைக்கிறோம் அப்படின்னா அது அந்த அளவுக்கு ப்ராப்பரா நிக்காது. அதே அந்த போட்டோவை ஒரு ஃப்ரேம்ல வச்சு வைக்கிறப்ப அது ப்ராப்பரா கரெக்டா நிக்கும் இல்லையா? அதே மாதிரி நம்ம பாடிக்கு இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம், நம்ம பாடிக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க்கா இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம் ஆக்ட் ஆகுது. சப்போஸ் நம்ம பாடிக்கு போன்ஸ், ஜாயின்ஸ் அப்படின்னு சொல்ற ஸ்கெலிட்டல் சிஸ்டமே இல்ல அப்படின்னு நம்ம கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கலாம்.
அதுதான் வந்து இந்த பலூன் இருக்கு இல்லையா, எக்ஸாம்பிளுக்கு இந்த பலூன் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பலூன்ல வந்து நம்ம காத்து ஊத்துறோம். காத்து ஊத்துறப்ப என்ன ஆகுது, அது ஒரு ஷேப் கிடைக்குது. அந்த மாதிரிதான் நம்ம பாடியும். அதே மாதிரி இன்கேஸ் இப்ப அந்த பலூன்ல இருக்கிற காத்தை எடுத்துட்டோம், அப்ப என்ன ஆகும், அது ஒரு ஷேப்பே இல்லாம போயிடும் இல்லையா. அதே மாதிரிதான் நம்ம பாடிக்கு வந்து ஒரு ஷேப் கொடுக்கறது, ஒரு ஃப்ரேமா வந்து நம்ம ஒரு உருவத்தை கொடுக்கறது வந்து இந்த ஸ்கெல்டல் சிஸ்டம். இப்போ அதே வந்து இந்த ஸ்கெல்டல் சிஸ்டமே இல்ல அப்படின்னு, நம்ம உடம்புக்கு இந்த ஸ்கெல்டல் சிஸ்டம் இல்ல அப்படின்னா நம்மளால எந்த மூவ்மெண்ட்டுமே பண்ண முடியாது, எதையுமே எடுக்க முடியாது, சாப்பிட முடியாது. சோ ஸ்கெல்டல் சிஸ்டம் நம்ம பாடியோட உருவத்தை கொடுக்கறதுக்கும் ஒரு மூவ்மெண்ட் பண்றதுக்கும் நம்ம பாடியில இருக்க எல்லா ஆர்கன்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் இந்த ஸ்கெல்டல் சிஸ்டம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. இப்போ ஸ்கெல்டல் சிஸ்டம்ல போன்ஸ் அண்ட் ஜாயின்ஸ் தான் வந்து ஸ்கெல்டல் சிஸ்டம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இந்த போன்ஸ் வந்து எதால ஆனது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய செல்ஸ்களால ஆனது. அப்புறம் புரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ், மினரல்ஸ், இந்த போன்ஸ் வந்து இதால ஆனதுதான் வந்து போன்ஸ். போன்ஸ்குள்ள என்னெல்லாம் ஸ்டோர் ஆகி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்சியம், அயன், பாஸ்பரஸ், அப்புறம் நம்ம உடம்புல சேகரிக்கப்பட்ட எனர்ஜியும் வந்து இந்த போன்ஸ்ல என்னவா எந்த வடிவத்துல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேட், கொழுப்பு வடிவத்துல வந்து எலும்புக்குள்ள ஸ்டோர் ஆகிருக்கும். சோ போன்ஸ் வந்து எதால ஆகிருக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய செல்ஸால ஆகிருக்கு. அந்த போன்ஸ்குள்ள என்ன ஸ்டோர் ஆயிருக்குன்னா கால்சியம், அயன்லாம் ஃபேட் வடிவத்துல ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ இந்த ஸ்கெல்டல் சிஸ்டம் என்ன பண்ணுது, நம்ம உடம்புக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவா இருக்கு. நம்ம எல்லா டிஷ்யூஸ், நம்ம உடம்புல இருக்க இந்த டிஷ்யூஸ் எல்லாமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணி இருக்கு. அப்புறம் இந்த மசில்ஸ் எல்லாமே மூவ்மெண்ட் பண்றதுக்கு இந்த ஸ்கெல்டல் சிஸ்டம் ஹெல்ப் ஆகுது. அது மட்டும் இல்லாம நம்ம பாடியில இருக்கிற, அதாவது இப்போ பிளட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே ரெட் பிளட் செல்ஸ், ஒயிட் பிளட் செல்ஸ், பிளேட்லெட்ஸ், இந்த 3 தான் வந்து பிளட் அப்படின்றதுக்குள்ள இருக்கும். அந்த பிளட்ல இருக்கிற ஆர்பிசி, டபிள்யூபிசி, இந்த ரெண்டுமே எங்க உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எலும்புக்குள்ள இருக்கிற எலும்பு மஜ்ஜை, போன் மேரோல தான் வந்து இந்த ஆர்பிசியும் டபிள்யூபிசியும் வந்து உருவாகுது. சோ நம்ம ரத்தத்துக்கு தேவையான ரெண்டு விஷயங்களுமே வந்து இந்த எலும்புல இருக்கிற எலும்பு மஜ்ஜையில தான் வந்து உருவாகுது. அடுத்து இப்போ வந்து நம்ம ஸ்கெல்டல் சிஸ்டம்ல வந்து மொத்தம் எத்தனை போன்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். நம்ம குழந்தையா இருக்கிறப்ப 300 போன்ஸ் இருக்கும். அதே நம்ம வளர்ந்து அடல்ட்டா ஒரு பெரியவங்களா ஆறப்ப 206 போன்ஸ் இருக்கும். குழந்தையா இருக்கிறப்போ 300 போன்ஸ் இருக்கும்னு சொன்னோம் இல்லையா. அப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னா சில போன்ஸ் எல்லாம் எல்லாமே வந்து செப்பரேட்டா தான் இருக்கும். ஏன் செப்பரேட்டா இருக்கும் சில போன்ஸ் எல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாமே growth ஆறதுக்கு இது வந்து டைம் எடுக்கும். இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் வளர வளர இந்த தனித்தனியா இருக்கிற போன்ஸ் எல்லாமே ஃபியூஸ் ஆகும். சப்போஸ் அதுவே வந்து ஃபர்ஸ்டே ஒன்னா இருக்கு, ஃபியூஸ் ஆகி இருக்கு அப்படின்னா அதுக்கு உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ் வந்து ப்ராப்பரா வளர்றதுக்கான இடம் இருக்காது. அதனால குழந்தையா இருக்கிறப்போ 300 போன்ஸ் இருக்கும், சில போன்ஸ் எல்லாம் செப்பரேட்டா இருக்கும். நம்ம வளர வளர ஃபியூஸ் ஆகி 206 போன்ஸா நம்ம அடல்ட் ஆறப்ப இருக்கும். பெரியவங்களுக்கு வந்து 206 போன்ஸா இருக்கும். இப்போ இந்த ஸ்கெல்டல் சிஸ்டம் அப்படின்னாலே இப்ப நம்ம அடல்ட்டுக்கு எடுத்துக்கலாம். அதுல வந்து மொத்தம் பார்த்தா 206 போன்ஸ் இருக்கு. இந்த ஸ்கெல்டல் சிஸ்டம் ரெண்டா பிரிச்சுக்கலாம், ரெண்டா டிவைட் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சியல் ஸ்கெல்டல் சிஸ்டம், அப்பெண்டிகுலர் ஸ்கெல்டல் சிஸ்டம். இந்த ஆக்சியல் ஸ்கெல்டல் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து லாங்கிடியூடனல் ஆக்சிஸா தான் டிவைட் ஆயிருக்கும். இதுல மொத்தம் வந்து 80 போன்ஸ் இருக்கு. இத வந்து ஆர்ட் செல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது ஏன் இந்த ஆர்ட் செல்ஸ் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா இதுல வந்து இந்த ஆக்சுவல் போனுக்குள்ள வந்து ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து ப்ரொடெக்ட் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இதயம், அப்புறம் லங்ஸ், லிவர், இதெல்லாம் பண்றது வந்து இந்த ஆர்ட் செல்ஸ் தான். ஸோ ஆக்சுவல் ஸ்கெல்டல் சிஸ்டம் என்னென்ன ரீஜன்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அப்போ 80 போன்ஸ் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த 80 போன்ஸ் எந்தெந்த ரீஜன்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கல், செகண்ட் வந்து அயார்ட், தேர்டு வந்து ஆடிட்டரி ஆசல்ஸ், ஃபோர்த் வந்து ரிப்ஸ், ஃபிஃப்த் வந்து ஸ்டர்னம்,
லாஸ்ட் வந்து வெர்டிபிள் காலம். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்கல் பார்க்கலாம். ஸ்கல்ல மொத்தம் 22 போன்ஸ் இருக்கு. இந்த 22 போன்ஸுமே வந்து நம்ம குழந்தையா இருக்கிறப்ப தனித்தனியா தான் இருக்கும். 21 போன்ஸா எப்ப வந்து ஃபியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து வளர வளர இந்த 21 போன்ஸா வந்து ஃபியூஸ் ஆகும். அதுல ஒண்ணு மட்டும் என்ன ஆகும்னா ஃபியூஸ் ஆகாம இருக்கும். அது எங்கன்னா நம்ம வாய்க்கிட்ட இருக்கிற ஒரு போன், இந்த ஜாலைன் இருக்கு இல்லையா, இந்த மேண்டபிள் போன் மட்டும் என்ன ஆகும்னா ஜாயின் ஆகாம இருக்கும். ஸ்கல்ல இருக்கிற ஒரே ஒரு மூவபிள் போன் வந்து இந்த மேண்டபிள் போன் தான். மத்த எல்லாமே வந்து ஜாயின் ஆகி இருக்கும். பட் இந்த மேண்டபிள் போன் மட்டும் ஜாயின் ஆகாம மூவபிள் போனா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்கல்லோட சுப்பீரியர் டாப், மேல் டாப், நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கா, சுப்பீரியர் மீன்ஸ் ஸ்கல்லோட சுப்பீரியர் போர்ஷன் வந்து கிரானியம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஸ்கல்லோட டாப் போர்ஷன் வந்து கிரானியம். இது எதுக்கு இருக்கு, இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட பிரெயினை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. எந்த டேமேஜும் ஆகாம பாத்துக்கிறது வந்து இந்த கிரானியம் போன் தான். இந்த போனோட நெக்ஸ்ட் ஸ்கல்லோட இன்டீரியர் அண்ட் ஆன்டீரியர் போர்ஷன். இன்டீரியர்னா கீழ்பகுதி, ஆன்டீரியர்னா ஃப்ரண்ட் போர்ஷன்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபேஷியல் போன் இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட், நெக்ஸ்ட் ஃபேஷியல் போன் இருக்கு. ஸோ இந்த ஃபேஷியல் போன்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஐஸ், நோஸ், மவுத், இது எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணி பாத்துக்கிறது வந்து இந்த ஃபேஷியல் போன் தான். நெக்ஸ்ட் வந்து அயாய்டு. இந்த அயாய்டு வந்து என்னன்னா ஒரு சின்ன யூ ஷேப்டு போன். இது எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா இன்ஃபீரியர் டு மேண்டபிள், இந்த ஜாலைன்ல இருக்க இந்த மேண்டபிள் போன் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே வந்து இந்த அயாய்டு இருக்கு. இந்த அயாய்டு வந்து எந்த போனோடையும் ஜாயின் ஆகாது. இது வந்து ஒரு ஃப்ளோட்டிங் போன் அப்படின்னு சொல்றாங்க. இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ட்ரக்கியா இருக்கு இல்லையா, அது வந்து அதோட ஓப்பனிங்க வந்து ஹோல்டு பண்றத வந்து இந்த அயாய்டு போன். நெக்ஸ்ட் வந்து ஆடிட்டரி ஆசில். இந்த ஆடிட்டரி ஆசில் எங்க இருக்குன்னா டெம்போரல் போன்குள்ள ஒரு பகுதி. இந்த டெம்போரல் போன் அப்படின்றது என்னன்னா நம்ம ஸ்கல்லோட ரெண்டு பக்கத்துலயும் கீழ் சைட்ல, அதாவது இன்ஃபீரியர் டு ஸ்கல், ஸ்கல்லோட கீழ் பகுதியில ரெண்டு சைடும் இந்த காது பகுதி கிட்ட இருக்கிறது தான் வந்து டெம்போரல் போன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டெம்போரல் போன் உள்ள இருக்கிறது தான் இந்த ஆடிட்டரி ஆசில். அந்த ஆடிட்டரி ஆசில் வந்து மூணா இன்னும் பிரிக்கலாம். 3 போன் இருக்கு அதுக்குள்ள. அதுதான் வந்து மேலஸ், இன்கஸ், ஸ்டேப்ஸ். ஸோ டெம்போரல் போன்ன்றது ஸ்கல்லுக்கு கீழ்பகுதியில் இருக்கிற காது பக்கத்துல இருக்கிற போன் வந்து டெம்போரல் போன். இந்த டெம்போரல் போனுக்குள்ள இருக்கிறது தான் இந்த ஆடிட்டரி ஆசில். இந்த ஆடிட்டரி ஆசில் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இயர் ட்ரம்ல இருந்து இன்னர் இயருக்கு, காதுக்குள்ள சவுண்ட வந்து டிரான்ஸ்மிட் பண்றதும் ஆம்பிளிஃபை பண்ற வேலையை வந்து, அதாவது சவுண்ட வந்து உள்ள அனுப்புற வேலை வந்து இந்த ஆடிட்டரி ஆசில் வந்து பண்ணும். ஸோ இது வரைக்கும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து வெர்டிப்ரே. இந்த வெர்டிப்ரேல வந்து மொத்தம் பார்த்தோம்னா 26 போன்ஸ் இருக்கு. நம்ம பாடியில மொத்தம் 26 வெர்டிப்ரே இருக்கு. இந்த 26 வெர்டிப்ரேவையும் வெர்டிபிள் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெர்டிப்ரேவை வந்து அஞ்சா பிரிச்சு 5 போர்ஷனா பிரிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து சர்விக்கல். அந்த சர்விக்கல் எங்க இருக்குன்னா நம்மளோட நெக் ரீஜன்ல 7 வெர்டிப்ரேவா இருக்கு. நெக்ஸ்ட் தொராசிக், இதுல வந்து 12 வெர்டிப்ரே இருக்கு. அது வந்து நம்மளோட செஸ்ட் ரீஜன். நெக்ஸ்ட் வந்து லம்பார். லம்பார் வந்து லோவர் பேக்ல இருக்கு. அதுல மொத்தம் அப்படி எப்ப போறீங்க ஐகாப்பட்டு? லம்பார்ல வந்து மொத்தம் 5 வெர்டிப்ரே இருக்கு. இது வந்து நம்மளோட லோவர் பேக்ல இருக்கு. நெக்ஸ்ட் லாஸ்ட் பெல்விக், அங்க வந்து சாக்ரம் வந்து ஒரு போனும் காக்ஸின்றது ஒரு போன். ஸோ மொத்தமா நம்மளோட வெர்டிப்ரேல வந்து 26 போன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ஆக்சுவல் ஸ்கெட்டல் போன்ல இருக்கிறத பார்த்துட்டோம். லாஸ்டா வந்து ரிப்ஸ் அண்ட் ஸ்டர்னம் பார்க்கலாம். இந்த ஸ்டர்னம்ன்றது என்னன்னா நம்மளோட நெஞ்சு பகுதியில இருக்கிறது தான் வந்து இந்த ஸ்டர்னம். இது எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு கூர்மையான கத்தி வடிவத்துல வந்து இந்த ஸ்டர்னம் இருக்கும்.
இப்போ வெர்டிபிரல் காலம்ல வந்து thoracic ரீஜன் இருக்கு இல்லையா, அது வந்து பாடியோட பின்பக்கம் அப்படின்னு தானே பார்த்தோம் நம்ம. இப்ப அப்படியே அதோட முன்பக்கம் இருக்கிறது தான் வந்து இந்த ஸ்டர்னம். சோ பின்பக்கம் இருக்கிறது வந்து இந்த thoracic ரீஜன் பார்த்தோம் இல்லையா, அதோட முன்பக்கத்துல இருக்கிற இந்த சென்டர்ல இருக்கு பாருங்க கூர்மையா, அந்த போர்ஷன் தான் வந்து ஸ்டர்னம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்டர்னம்ல 12 pairs of ribs வந்து இருக்கும். இதுல இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, thoracic ரீஜன்ல ரிப்கேஜ் மாதிரி ஒண்ணு ஃபார்ம் பண்ணுது. இத வந்து மூணா வந்து செப்பரேட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து 7 ரிப்ஸ். இந்த 7 ரிப்ஸ வந்து ட்ரூ ரிப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த 7 ரிப்ஸும் வந்து thoracic ரீஜன் வந்து டைரக்டா ஸ்டர்னமோட அட்டாச் ஆகியிருக்கும். ஃபர்ஸ்ட் 7 ரிப்ஸ் வந்து thoracic ரீஜன் வந்து பின்னாடி thoracic ரீஜன் வந்து டைரக்டா முன்னாடி அந்த ஸ்டர்னமோட கனெக்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் 8th 9th and 10th வந்து ஃபால்ஸ் ரிப்ஸ்ன்னு சொல்றாங்க. இது வந்து என்ன ஆகும்னா 7th ரிப்போட கனெக்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா, லாஸ்ட் 7th ரிப் இருக்கு இல்லையா, அந்த 7th ரிப்போட கனெக்ட் ஆயிருக்கும். லாஸ்டா ஃபைனலா வந்து 11th 12th ரிப் வந்து எதோடையும் கனெக்ட் ஆயிருக்காது. இத வந்து ஃப்ளோட்டிங் ரிப்ஸ் அப்படின்னு சொல்றோம். சோ மொத்தமா 12 ரிப்ஸ் வந்து இந்த ஸ்டர்னம்ல கனெக்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து pectoral girdle and upper limb. நம்ம இப்போ appendicular skeletal system பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து pectoral girdle and upper limb. இந்த pectoral girdle என்ன பண்ணும்னா axial skeletal வந்து upper limb-ஓட கனெக்ட் பண்ணும். இது பாத்தீங்க இல்லையா, அது இருக்கு இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் கிளாவிக்கல், இந்த காலர் போன் வந்து ரெண்டு கேப்பிள்ஸ். முன்னாடி ஸ்லைட்கா, இதுக்கு முன்னாடி ஸ்லைட். இந்த கிளாவிக்கல் வந்து இது இருக்கு பாருங்க, கிளாவிக்கல் வந்து காலர் போன். இது வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்ல இருக்கும். அதே மாதிரி 2 கேப்பிள்ஸ் இருக்கும், அதுவும் லெஃப்ட் அண்ட் ரைட்ல இருக்கும். இந்த ஹியூமரஸ் அப்படின்றது என்னன்னா, நெக்ஸ்ட் ஸ்லைட். ஹியூமரஸ் அப்படின்றது வந்து நம்மளோட அப்பர் ஆர்ம்ல இருக்கிற ஒரு போன். 4 ஆர்ம்ல 2 போன் இருக்கு. ஒன்னு வந்து ரேடியஸ், இன்னொன்னு வந்து ஆல்னா. இந்த ரேடியஸ் போன் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஜாயின் கிட்ட போனை வந்து ஒரு மூவ்மெண்ட் பண்றதுக்கு, அதாவது நம்ம ட்விஸ்ட் பண்றதுக்கு, எல்போல இருந்து கீழே அந்த எல்போக்கு கீழே இருக்கிற அந்த போர்ஷனை வந்து ட்விஸ்ட் பண்றதுக்கும் மூவ்மெண்ட் பண்றதுக்கும் இந்த ரேடியஸ் போன் வந்து ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ரிஸ்ட். இந்த ரிஸ்ட் வந்து ஜாயின் ஆறது எது கூட ஜாயின் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கார்பல்ஸ் அப்படின்ற போன் கூட ஜாயின் ஆயிருக்கு. இந்த கார்பல்ஸ் மொத்தம் 8 சின்ன போன்களால ஆனது. இது எதுக்கு அப்படின்னா, நம்மளோட உள்ளங்கை மூவ்மெண்ட் பண்றதுக்கும் பிளெக்சிபிளா இருக்கிறதுக்கும் வந்து இந்த கார்பல்ஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. இந்த கார்பல்ஸ் கூட கனெக்ட் ஆயிருக்கிறது வந்து இந்த மெட்டா கார்பல்ஸ். ஓகேங்களா, இந்த மெட்டா கார்பல்ஸ் வந்து என்னன்னா, இந்த ஃபிங்கர்ஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்கிறதுக்கு இந்த மெட்டா கார்பல்ஸ் தான் வந்து ஹெல்ப் பண்ணுது. பாடியில இந்த கையில, உள்ளங்கையில, ஃபிங்கர்ஸ்ல பார்த்தோம்னா மொத்தம் 3 ஜாயிண்ட் இருக்கும். அத வந்து ஃபெலாஞ்சஸ் அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட் வந்து ப்ராக்சிமல் ஃபெலாஞ்சஸ், நெக்ஸ்ட் வந்து இன்டர்மீடியட் ஃபெலாஞ்சஸ், தேர்ட் வந்து டிஸ்டல் ஃபெலாஞ்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஃபெலாஞ்சஸ் மட்டும் 3ஆ டிவைட் ஆயிருக்கு. அது வந்து ப்ராக்சிமல், இன்டர்மீடியட், டிஸ்டல். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து pelvic girdle and lower limb. ஃபர்ஸ்ட் அப்பர் பார்த்தோம் இல்லையா, இப்ப லோவர் limb பார்க்கலாம். இந்த pelvic girdle தான் வந்து லோவர் limb ஆக்சியல் ஸ்கெலிட்டலோட கனெக்ட் பண்ணுது. சோ நம்ம ஆக்சியல் ஸ்கெலிட்டல்னு சொல்றது என்னன்னா, இந்த pelvic region இருக்கு இல்லையா, சோ அது வரைக்கும் நம்ம என்னன்னு பார்த்தோம், ஆக்சியல் போன்னு சொல்லி பார்த்தோம். இப்ப அந்த ஆக்சியல் போன் கூட கனெக்ட் பண்றதுதான் வந்து இந்த pelvic girdle. இதுல பார்த்தோம்னா ஃபியூமர் வந்து தை ரீஜன்ல இருக்கிற ஒரு லார்ஜஸ்ட் போன். இந்த ஃபியூமர் போன் தான் வந்து இருக்கிறதுலயே வந்து ரொம்ப லார்ஜஸ்ட் போன். இது ஹிப் ஜாயிண்டோட ஜாயின் ஆகியிருக்கும். இந்த ஃபியூமர் வந்து ஹிப்போட ஜாயிண்ட் ஆகியிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா இந்த நீ ஜாயிண்ட். இந்த நீ ஜாயிண்ட் இல்ல நீ கேப்னு கூட சொல்லுவாங்க.
நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து நம்ம முட்டிக்கு கீழே பாத்தீங்கன்னா டிபியா அண்ட் ஃபிபுலா அப்படின்னு 2 போன் இருக்கு. இதுல வந்து டிபியா வந்து பாடியோட மொத்த வெயிட் நம்ம பாடியோட வெயிட்டை வந்து தாங்குறது வந்து இந்த டிபியா போன். இந்த டிபியா வந்து ஃபிபுலா போனை விட கொஞ்சம் பெருசா இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட். வந்து டிபியா வந்து பாடிய வந்து தாங்கறதுக்கு வந்து இந்த டிபியா போன் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இந்த ஃபிபுலா போன் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பாடியோட பேலன்ஸை மெயின்டைன் பண்றதுக்கு வந்து இந்த ஃபிபுலா போன் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பேட்டில்லா வந்து இது இருக்கு பாருங்க. இந்த நீ ஜாயிண்ட்ல வந்து இந்த பேட்டில்லான்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. இது வந்து நம்ம குழந்தையா இருக்கும் போது வந்து இது ஒரு ஸ்பெஷல் போன் கூட சொல்லலாம். பிறக்கும் போது நம்ம குழந்தையா இருக்கிறப்ப இந்த போன் இருக்காது. நம்ம வளர வளர நம்ம தவழ்றதுக்கு நம்ம நடக்கிறதுக்கு இதெல்லாம் பண்றதுக்கு வந்து இந்த பேட்டுலா போன் வந்து ஃபார்ம் ஆகி நம்ம அதை மூவ்மெண்ட் பண்றதுக்கு இந்த பேட்டுலா போன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த டிபியா அண்ட் ஃபிபுலா வந்து எதோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பாதத்துல ஆங்கிளோட ஜாயின் ஆயிருக்கு. நம்ம கையில பார்த்தோம் இல்லையா கார்பல்ஸ் சொல்லிட்டு, இந்த கார்பல்ஸ்ல இருந்து மெட்டா கார்பல்ஸ் கனெக்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி கால் பாதத்துல பார்த்தோம்னா 7 டார்சல்ஸ் இருக்கு. அந்த டார்சல்ஸ் எல்லாமே மெட்டாடார்சஸோட கனெக்ட் ஆயிருக்கும். அந்த மெட்டாடார்சல்ஸ் எல்லாமே பலங்கஸோட கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ நம்ம கையில உள்ளங்கை எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி கால்லயும் இருக்கு. ஆனா கையில பார்த்தது வந்து கார்பல்ஸ், கால்ல இருக்கிறது வந்து டார்சல்ஸ். நெக்ஸ்ட் வந்து இப்ப இது வரைக்கும் ஓரளவுக்கு அனாட்டமி வந்து ஸ்கெலட்டல் சிஸ்டமோட அனாட்டமி என்னென்ன, அதுல எத்தனை போன்ஸ் இருக்கு, அதோட பேர் என்ன, அது என்னென்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இப்ப வந்து ஸ்கெலட்டல் சிஸ்டம் எந்தெந்த கண்டிஷன்லாம் அஃபெக்ட் பண்ணும், எதனாலலாம் ஸ்கெலட்டல் சிஸ்டம்ல வந்து ப்ராப்ளம் வரலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸ்கெலட்டல் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அது வந்து மேபி இந்த ஆர்த்திட்டிஸ்ல இருந்து கேன்சர் வரைக்கும் கூட வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸ்கெலட்டல் சிஸ்டம்ல இஷ்யூ ஆகுது அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளால மூவ்மெண்ட் பண்ண முடியாது, மொபிலிட்டி இருக்காது. மூவ்மெண்ட் பண்றதுக்கோ இல்ல வந்து ஒரு விஷயத்த பண்றதுக்கோ வந்து நம்மளுக்கு வந்து பிளெக்சிபிள் இருக்காது. ஸோ மொபிலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாயிரும். அதுல அஃபெக்ட் பண்ற சில விஷயங்கள், சில கண்டிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா எதனால வந்து இந்த பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ராக்சர்னால வரலாம். நெக்ஸ்ட் வந்து மெட்டபாலிக் போன் டிசீஸ், தேர்டு வந்து ஆர்த்ரைட்டிஸ், ஃபோர்த்து வந்து கேன்சர், ஃபிஃப்த் வந்து ஸ்பைனல் கர்வேச்சர். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ராக்சர்லாம் விட்டுட்டீங்க, முன்னாடி ஸ்லைட். ஃப்ராக்சர் வந்து எதனால ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு போன் வந்து டேமேஜ் ஆறதுனால, இல்ல வந்து உடஞ்சிருச்சு, இல்ல போன்ல வந்து ஒரு கிராக் வருது அப்படின்னா அது வந்து ஃப்ராக்சர். அப்படி இல்ல வேற எதனாலலாம் போன் வந்து உடையலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சிடென்ட் ஆறப்ப, இல்ல நம்ம மாடி ஏறிட்டே இருக்கும் ஸ்லிப் ஆயிடுச்சு, இல்ல வழுக்கி விழுந்துட்டா அப்ப கூட வந்து போன் வந்து ஃப்ராக்சர் ஆறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த ஃப்ராக்சர்ல வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் இருக்கு. அதை வந்து எப்படி கிளாஸிஃபை பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதோட தன்மையை பொறுத்து, எந்த அளவுக்கு அது உடஞ்சிருக்கு, எந்த அளவுக்கு வந்து பிரேக் ஆயிருக்கு அதை பொறுத்து அதை வந்து ஒரு 3 கேட்டகரியா பிரைமரியா வந்து மூணா வந்து பிரிக்கிறாங்க. அதுல வந்து 3 பிரைமரி டைப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓப்பன் ஃப்ராக்சர். இந்த ஓப்பன் ஃப்ராக்சர் அப்படின்றது என்னன்னா இப்போ எலும்பு உடஞ்சி மேல இருக்கிற ஸ்கின்னுமே கிழிஞ்சி உள்ள இருக்கிற போன் வந்து நம்மளுக்கு தெரியும், போன் வந்து விசிபிளா இருக்கும், அது வந்து ஓப்பன் ஃப்ராக்சர். ஸோ இந்த கேஸ்ல என்ன ஆகும்னா ஸ்கின்னே டேமேஜ் ஆகி இருக்கிறதுனால இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். இது வந்து ஓப்பன் ஃப்ராக்சர். க்ளோஸ்டு ஃப்ராக்சர் அப்படின்னா என்னன்னா ஸ்கின்ல வந்து எந்த டேமேஜும் இருக்காது, பட் ஆனா இன்டர்னலா வந்து போன் வந்து கண்டிப்பா டேமேஜ் ஆயிருக்கும் இல்ல உடஞ்சிருக்கும். ஆனா இப்போ ஓப்பன் ஃப்ராக்சர்ல பார்த்தோம் இல்லையா அந்த அளவுக்கு உள்ள வந்து டேமேஜ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா ஸ்கின்ல எதுவுமே நமக்கு மேல எதுவும் தெரியாது. ஸோ அது என்னன்னா இதுல வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் கம்மி. ஓப்பன் ஃப்ராக்சர் வந்து ஒரு எமர்ஜென்சி கேஸா வந்து கன்சிடர் பண்றாங்க. ஏன்னா ஸ்கின்னுமே டேமேஜ் ஆயிருக்கிறதுனால இன்ஃபெக்ஷன் ஆக சான்சஸ் அதிகமா இருக்குன்னு ஸோ எமர்ஜென்சி அதை கன்சிடர் பண்றாங்க. க்ளோஸ்டு ஃப்ராக்சர் வந்து அந்த அளவுக்கு கிடையாது.
நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளேஸ்டு ஃப்ராக்சர். இது வந்து ரெண்டு போன் வந்து டிஸ்பிளேஸ் ஆகி இருக்கிறது, இல்லைன்னா வந்து கட் ஆகி இருக்கிறத வந்து டிஸ்பிளேஸ்டு ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 3 தான் ஃப்ராக்சர்ல பிரைமரி டைப்ஸ். நெக்ஸ்ட் வந்து இந்த போனை வந்து எப்படி வந்து டயக்னைஸ் பண்றாங்க, எது மூலியமா டயக்னைஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பேசிக்கா வந்து எதை வச்சு பாக்குறாங்கன்னா எக்ஸ்ரே வச்சு, எக்ஸ்ரே மூலியமா வந்து என்ன அஃபெக்ட் ஆகிருக்கு, உள்ள போன் எந்த அளவுக்கு உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் பிளானிங் வந்து இந்த எக்ஸ்ரே வச்சு பண்ணுவாங்க. ஃப்ராக்சருக்குள்ள வந்து பார்த்தோம்னா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இம்மொபிலைசேஷன். இப்போ ஒரு ஃப்ராக்சர் ஆயிருக்கு அப்படின்னா மொபிலைசேஷன்னா என்ன, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றது இல்ல மூவ்மெண்ட் கொடுக்கறத வந்து மொபிலைசேஷன் சொல்லலாம். இம்மொபிலைசேஷன்னா என்னன்னா மூவ்மெண்ட் இல்லாம இருக்கிறது. ஸோ ஃப்ராக்சரை பொறுத்த வரைக்கும் அந்த போன் வந்து இன்ஜூர்ட் போன் வந்து மூவ் ஆகாம அப்படியே வச்சிருக்கிறது தான் வந்து அந்த போன் சீக்கிரமா ஹீல் ஆறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பிரேக் ஆன இருந்த 2 போன் அந்த ஜாயின் ஆகுற வரைக்கும் நம்ம வந்து எந்த மூவ்மெண்ட்டும் கொடுக்காம இருந்தோம் அப்படின்னா அது சீக்கிரமா ஹீல் ஆகும். சாரி. இப்போ இது வந்து பிரைமரி டைப்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதுல இன்னும் வந்து சப் கேட்டகரிஸ் இருக்கு. அதுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிரீன் ஸ்டிக் ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன அப்படின்னா இது வந்து ஜென்ரலா வந்து பெரியவங்களுக்கு இருக்காது, பிறந்த குழந்தைகளுக்கு அவங்களுக்கு வரும். ஏன்னா அவங்களுக்கு வந்து போன் வந்து அந்த அளவுக்கு வந்து வளர்ந்துருக்காது, போன் ஸ்ட்ராங்காவும் இருக்காது. அப்ப வந்து என்ன ஆகும்னா போன் வந்து உடையாது, பட் ப்ராப்பர் ஷேப்ல இல்லாம வளைஞ்சி இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறத வந்து கிரீன் ஸ்டிக் ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து கம்யூனிட்டட் ஃப்ராக்சர். இது என்னன்னா போன் வந்து 3 உடையிறது, இத வந்து கம்யூனிட்டட் ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்றாங்க. தேர்ட் வந்து பேத்தாலஜிக் ஃப்ராக்சர். இது எதனால வருதுன்னா இது வந்து ஒரு டிசீஸ்னால போன் வந்து வீக் ஆறதுனால இந்த பேத்தாலஜிக் ஃப்ராக்சர் வந்து வரும். அதாவது இந்த ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆஸ்டோபொராசிஸ். இது என்ன அப்படின்னா எலும்பு வந்து வீக் ஆகி இந்த எலும்போட திக்னஸ் வந்து கம்மியாயிரும், அந்த எலும்பு வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன ஆகும்னா நம்ம சடனா வந்து விழுந்துடுறோம் இல்ல தடுக்கி விட்டா கூட வந்து எலும்பு வந்து உடனே உடையறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஒரு டிசீஸ் வந்து எலும்பு வந்து வீக் ஆயிரும், அப்போ உடஞ்சிரும் எலும்பு. இதை வந்து பேத்தாலஜிக் ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோர்த் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர். இது என்னன்னா ஒரு சின்ன ஏர்லைன், இப்போ ஏரோட திக்னஸ் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு மைல்டா ரொம்ப ஏர்லைன் கிராக் மாதிரி இருக்கும். இதுல என்ன ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னா நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா கூட அது வந்து நமக்கு தெரியாது. இதை வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஃபிஃப்த் வந்து டிரான்ஸ்வர்ஸ் ஃப்ராக்சர். இது போன்ல ஹரிசான்டலா அப்பர் ஆகும். ஸோ இதுதான் ஃப்ராக்சரோட சில டைப்ஸ். அது எப்படி கேரக்டரைஸ் பண்றாங்க அப்படின்றது நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் மெட்டபாலிக் போன் டிசீஸ். இது எதனால வரும் அப்படின்னு பார்த்தோம்னா விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருந்தா இது வரலாம். நெக்ஸ்ட் போனோட மாஸ். இந்த போனுக்குள்ள நம்ம ஸ்டார்டிங்லயே பார்த்தோம், போன்ல சில விஷயங்கள்லாம் ஸ்டோர் ஆகியிருக்கும், கால்சியம் அயன்லாம் ஸ்டோர் ஆகியிருக்கும்னு சொன்னதையா, அந்த தன்மைகள் குறையறதுனாலையும் இது வரலாம். நெக்ஸ்ட் ரொம்ப ஆஃபனா மெடிகேஷன்ஸ் நிறைய மெடிசன்ஸ் எடுக்கிறது, இல்லைன்னா ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கிறது, கீமியோதெரப்பி எடுக்கிறது, இது மூலியமா என்ன ஆகும்னா போனோட ஸ்ட்ரென்த் அஃபெக்ட் ஆகும். இதெல்லாம் தான் மெட்டபாலிக் போன் டிசீஸ். தேர்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னாலே என்னன்னா இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஜாயின்ஸ். ஸோ இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு ஜென்ரலா பார்த்தோம்னா என்னன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு தேக்கம் இருக்கு, தேவையில்லாத ஏதோ ஒரு கழிவுகள் இருக்கு, இததான் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப கண்டிப்பா என்ன ஆகும்னா அங்க ஒரு வலி இருக்கும். இந்த ஆர்த்ரைட்டிஸ் இருக்கும் போது அவங்களால ப்ராப்பரா மூவ் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு பிளெக்சிபிளா ஒரு மூவ்மெண்ட்டை பண்ண முடியாது. கண்டிப்பா வலியோட தான் அதை மூவ்மெண்ட் அப்படியும் பண்ணாலும் கண்டிப்பா அவங்களுக்கு வலின்றது ரொம்ப அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் கேன்சர். இது பார்த்தோம்னா டிஷ்யூஸ், போனுக்குள்ள இருக்கிற டிஷ்யூஸ்ல வரலாம். ஆனா இது ரொம்ப ரேர் கேஸ். மோஸ்டா பாத்தீங்கன்னா இந்த போன் ப்ரொடியூஸ் பண்ற செல்ஸ்ல வரும். அது பேர்
மைலோமா அப்படின்னு சொல்றாங்க, இல்லைன்னா லிம்போமா. இந்த மைலோமா அப்படின்றது என்னன்னா, நம்மளோட போன் மேரோ செல்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள இந்த ஆன்டிபாடிஸ் எல்லாமே அப்நார்மலா வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இதனால என்ன ஆகும்னா கிட்னி வந்து கண்டிப்பா டேமேஜ் ஆகும். அதே மாதிரி சிவியர் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இத வந்து மைலோமா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து லிம்போமா. இந்த லிம்போமா அப்படின்றது என்னன்னா, நம்மளோட லிம்பாட்டிக் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதுல வர்றது. ஸோ இந்த லிம்பாட்டிக் சிஸ்டம் தான் வந்து பாடியோட ஜெர்ம் ஃபைட்டிங் நெட்வொர்க்கா வந்து ஆக்ட் ஆகும். இப்போ வந்து அதுல கேன்சர் அப்படின்றது என்னன்னா, நம்மளோட WBC வந்து அளவு வந்து ரொம்ப அப்நார்மலா வளர்றதும் இல்ல கண்ட்ரோல் பண்ணாத அளவுக்கு வந்து WBC கவுண்ட் வந்து அதிகமா இருக்கிறப்ப இத வந்து லிம்போமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஃபைனலா வந்து ஸ்பைனல் கர்வேச்சர். இது என்னன்னா, ஜென்ரலா நம்மளோட ஸ்கெலிட்டல் சிஸ்டம் ஸ்பைனுக்கு வந்து ஒரு ஷேப் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த ஷேப் இல்லாம அப்நார்மலா அந்த கர்வ் வந்து வேற வடிவத்துல இருக்கும். இத வந்து ஸ்பைனல் கர்வேச்சர் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் தான் வந்து ஸ்கெலிட்டல் சிஸ்டம் அஃபெக்ட் பண்ற ஒரு சில கண்டிஷன்ஸ். இப்ப இது வரைக்கும் என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் வந்து ஸ்கெலிட்டல் சிஸ்டம் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றத பார்த்தோம். இப்ப வந்து ஸ்கெலிட்டல் சிஸ்டம் எப்படி ஹெல்த்தியரா வச்சுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஸ்கெலிட்டல் சிஸ்டம் தான் நம்ம பாடியோட ஃபவுண்டேஷன். அது இருந்தாதான் நம்ம பாடியில எந்த மூவ்மெண்ட்டும் பண்ண முடியும். அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். நிறைய அடிஷனல் ஃபங்க்ஷனும் வந்து இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம்ல இருக்கு. என்னன்னா, இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம் அதாவது போன் மேரோக்குள்ளதான் வந்து RBC ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொன்னேன். அதே மாதிரி WBCயும் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொன்னேன். அப்புறம் இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்றதும் இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம் தான் அப்படின்னு சொன்னேன். ஸோ இதை ஹெல்த்தியரா எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பை கன்சியூமிங் கால்சியம் ரிச் ஃபுட்ஸ் நம்ம சாப்பிடுறப்ப இந்த போன்ஸ் வந்து ஸ்ட்ரென்த்தா இருக்கும். கால்சியம் ரிச் ஃபுட்ஸ் அப்படின்னு பாக்குறப்ப எதுல ரொம்ப கால்சியம் அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கீரை வகைகள்ல கால்சியம் அதிகமா இருக்கு. ஸோ அந்த மாதிரி உணவுகள் நம்ம எடுக்கிறப்ப எலும்புக்கு வந்து அது வந்து எனர்ஜி கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து விட்டமின் டி. நம்ம சூரிய ஒளியில இருந்து விட்டமின் டி எடுத்துக்கலாம். பட் சன்னோட எக்ஸ்போஷர் படாத இடத்துல கண்டிப்பா விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்கும். அப்போ வந்து உணவுல எந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, மீன் வகைகள்ல விட்டமின் டி இருக்கு. அதுல வந்து பார்த்தோம்னா மத்தி மீன், அப்புறம் முட்டையோட மஞ்சள் கரு, பால், அப்புறம் காளான். இதுல ரொம்ப ரொம்ப காளான் வந்து ரொம்ப நல்ல விட்டமின் டி ரிச் ஃபுட். இது காளான் வந்து விட்டமின் டி ரிச் ஃபுட் மட்டும் கிடையாது, இது வந்து ஒரு ஊண்ட் ஹீலிங்காகவும் ஹெல்ப் பண்ணும். ஒரு இடத்துல அடிபட்டிருக்கு, ஒரு விஷயம் சீக்கிரமா ஆறணும் அப்படின்னு நினைச்சோம்னா அப்போ காளான் எடுக்கிறப்ப அது வந்து ஒரு ஹீலிங் ஏஜென்டா வந்து ஒர்க் ஆகும். இந்த காளான் சாப்பிட்றப்ப அந்த இடம் வந்து சீக்கிரமா ஹீல் ஆகி சீக்கிரமா சரியாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த காளான். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, வெயிட் பியரிங் எக்ஸசைசஸ். பேசிக்கான சில எக்ஸசைஸ் பண்ணலாம். பேசிக்கா யோகா பண்ணலாம். நார்மலா வாக் பண்றது. இப்போ நம்ம போறோம் அப்படின்னா வெளியே போறப்ப லிஃப்ட் அப்புறம் வந்து எஸ்கலேட்டர் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஸ்டேர்ஸ் ஏறி போடுறது. இந்த மாதிரி பேசிக்கான சில விஷயங்கள் பண்றப்பயே நம்ம ஸ்கெலிட்டல் சிஸ்டம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து வியர் ப்ரொடெக்ஷன். இப்போ நம்ம வந்து சைக்கிளிங் பண்றோம், இல்ல ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி பண்றோம், இல்ல எங்கேயோ வெளியே போறோம் பைக்ல, எங்கேயோ வெளியே போறப்ப நம்ம வந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஹெல்மெட் போட்டுக்கிறது, இல்ல ஏதாவது வந்து இந்த மாதிரி இதெல்லாம் போட்டுக்கிறப்ப என்ன ஆகும்னா இன்ஜுரி ஆகாம போனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அப்படியே ஆனாலும் ஓரளவுக்கு மைல்டா இருக்கிறதுக்கு கண்டிப்பா வந்து இந்த விஷயங்கள்லாம் ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அனாட்டமி பார்த்தோம். ஸ்கெலிட்டல் சிஸ்டமோட அனாட்டமி, எத்தனை போன்ஸ் இருக்கு, அந்த போன்ஸோட பேர்லாம் என்னன்னு பார்த்தோம், அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஸ்கெலிட்டல் சிஸ்டம் எதனாலலாம் அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்தோம். தேர்டு எப்படி ஹெல்த்தியரா வச்சுக்கலாம்னு பார்த்தோம். இப்போ வந்து அக்குபஞ்சர் ரிலேட்டடா இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம் இல்ல எலும்புகளை எப்படி பராமரிக்கலாம், இல்ல இது வந்து எந்த மூலகத்தை சார்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, எலும்புகள் அப்படின்னாலே அது வந்து நம்ம உடம்பு வந்து பஞ்சபூதங்களால ஆனது அப்படின்றது நமக்கு தெரியும். அதுல எலும்புகள் எல்லாமே வந்து நீர் மூலகத்தை சார்ந்தது. ஓகேங்களா. போன்ஸ் எல்லாமே வந்து
பராமரிக்கிறது வந்து நம்மளோட நீர் மூலகம். நெருப்பு, நிலம், காற்று, நீர், மரம் இருக்கு இல்லையா, அதுல நீர் மூலகம் தான் நம்மளோட எலும்புகள் எல்லாத்தையுமே பராமரிக்கிறது. அப்புறம் இந்த ஜாயின்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, எல்லா ஜாயின்ஸையும் வந்து பராமரிக்கிறது வந்து நெருப்பு மூலகம். அதுல நம்மளோட நீ ஜாயிண்ட் மட்டும் எக்ஸப்ஷனல், அதை வந்து பராமரிக்கிறது வந்து நம்மளோட நீர் மூலகம். புரிஞ்சுதா? எல்லா போன்ஸையும் நம்மளோட மூட்டு ஜாயிண்ட்டை மட்டும், நீ ஜாயிண்ட்டை மட்டும் பராமரிக்கிறது நீர் மூலகம். மற்ற எல்லா ஜாயின்ஸையுமே பராமரிக்கிறது வந்து நெருப்பு மூலகம். இதுல நம்ம என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஜென்ரலா வந்து ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, இதுல நீர் மூலகத்தையும் நெருப்பு மூலகத்தையும் நம்ம நல்லா வச்சிருந்தா எலும்புகள், ஜாயின்ஸ் வந்து நல்லா ஹெல்த்தியா இருக்கும். ஸோ அதுக்கு என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நீர் சார்ந்த காய்கறிகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீர் மூலகத்துக்கு அது கண்டிப்பா எனர்ஜியா இருக்கும். அதுல வந்து வெள்ளை பூசணி இருக்கு இல்லையா, அது நீர் காய்கறிகள் எல்லாமே, ஜென்ரலா நீர் காய்கறிகள் எல்லாமே வந்து நீர் மூலகத்துக்கு ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, எனர்ஜி கொடுக்குற ஒரு உணவா இருக்கும். நெருப்பு மூலகத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கசப்பு, துவர்ப்பு, இந்த மாதிரி உணவுகள், அதாவது சுண்டக்காய், பாவக்காய், இந்த மாதிரி கசப்பு, துவர்ப்பு கொடுக்கிற உணவு இருக்கிற சுவை வந்து நம்ம உடம்புக்கு போறப்ப நெருப்பு மூலகத்துக்கு வந்து எனர்ஜி கொடுக்கும். சோ இப்போ வந்து இந்த நெருப்பு, நீர் மட்டும் கிடையாது, இதுக்குள்ள நம்ம பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம எலும்புக்குள்ளதான் வந்து எலும்பு மஜ்ஜை, இந்த ரத்தம் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொன்னோம் இல்லையா. இது வந்து என்னன்னா, இது வந்து ஒரு எரிபொருள் மாதிரி தான். இந்த ஆர்பிசி, இந்த எலும்பு மஜ்ஜைக்குள்ள இருக்கு, அந்த எலும்பு மஜ்ஜை வந்து ஒரு எரிபொருள் மாதிரி. அது இருந்தாதான் நம்ம நிலத்துல நம்மளோட ஸ்பிளீன் வந்து ரத்தத்தை உருவாக்குறதுக்கு பண்ணும். நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து ரத்தம் வந்து உருவாறதுக்கு வந்து இந்த எலும்பு மஜ்ஜையில இருக்கிற அந்த எரிபொருள் தான் வந்து நம்ம ஸ்பிளீனுக்கு கொடுத்து அது வந்து நம்ம பிளட்டை வந்து உருவாக்கும். ஸோ பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 5 மூலகமே வந்து சுத்தி சுத்தி கனெக்டடா தான் இருக்கும். அதனால உணவு முறை, வாழ்வியல்ன்றது எல்லாத்துக்குமே காமன் தான். இப்போ இந்த நீர் மூலகத்துக்கு நான் இது மட்டும் சாப்பிடுறேன், அப்ப அது மட்டும் நல்லா இருக்குமா அப்படின்னா கிடையாது. நீங்க நீர் மூலகத்துக்கு சார்ந்த உணவுகள் நீங்க கொடுக்குறப்ப, இல்ல நெருப்பு மூலகத்துக்கு சார்ந்த உணவுகள் கொடுக்குறப்ப அதுல இருந்து எனர்ஜி கிடைச்சு அடுத்தடுத்த மூலகமே வந்து நல்லாகி ஆரோக்கியமா இருக்கலாம். சோ உணவு முறை, வாழ்வியல் முறைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாமே பண்றப்ப நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாவும் நம்ம வந்து நல்லாவும் இருக்கலாம். சோ இதுதான் வந்து ஸ்கெலட்டல் சிஸ்டமோட அனாட்டமி அண்ட் எப்படி ஹெல்த்தியா வச்சுக்கலான்ற விஷயங்கள். சோ நன்றி எல்லாருக்கும். வாழ்க வளமுடன். தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இதுவரை நமக்கு எலும்புகளும் அதனுடைய பயனும் அதனுடைய ஸ்கெலிட்டன் சிஸ்டம் அனைத்தையும் கூறிய ஹீலர் கார்த்திகா அவர்களை அனைவரும் தவநிலையில் இருந்து வாழ்த்துவோம். ஹீலர் கார்த்திகா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். அவர்கள் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஓகே, நன்றி அம்மா அவர்கள். இதுவரைக்கும் நமக்கு சொல்லுங்கம்மா, நீங்க சொல்லுங்க. இத்தனை நேரம் எலும்பு பத்தி மிகவும் சிறப்பா நமக்கு புரியுற வகையில எடுத்து வைத்த ஹீலர் கார்த்திகா அம்மா அவர்களுக்கு நன்றி. வாழ்க வளமுடன். அவங்களுடைய இருக்கிற பிஸியான நேரத்துல கூட அவங்க வந்து நமக்கு இத பத்தி நல்லா அழகா எடுத்து உரைத்தாங்க. அவங்க மேன்மேலும் இதே போன்ற நிறைய நிகழ்ச்சிகள் நமக்கு கொடுத்தாங்கன்னா மக்களுக்கு ரொம்ப விழிப்புணர்வா இருக்கும். நன்றி மேம். வாழ்க வளமுடன்.